ஹை guys, வெல்கம் டு மை சேனல். டுடே நம்ம பார்க்க போகிறது லவ்லி ஆல்கன் அப்படிங்கிற பிஎல் மேங்காவோட சாப்டர் 3 தான். போன மேங்காவோட எண்டிங்லேயே சாங் 3 ரூல்ஸ் போட்டிருப்பான். அதெல்லாம் கேட்ட உடனே லீயோட ஃபேஸ் வந்து ரொம்ப சொங்கிடுது. இதெல்லாம் நம்ம ஏன் ஃபாலோ பண்ணணும்னு கேட்குறான். உன்னால் பண்ண முடியுமா முடியாதான்னு மட்டும்தான் சாங் கேட்குறான். ஏன்னா நீ இக்னோர் பண்ணுறதுக்கு இது எவ்வளவோ பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அக்செப்ட் பண்ணிக்கிறான். அதனால இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிறாங்க. 2 பேரும் ஸ்டெப் பிரதர்ஸ் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. இது எல்லாத்தையுமே லீ நினச்சி பார்த்துட்டு இருக்கான். நீ இப்போ சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட் கேட்குறான். மேபி அவன் கண்டுபிடிச்சிருக்கலாம்ல, என்னால் நம்ப முடியல. அப்படியே அவன் வந்து கண்டுபிடிச்சிருந்தாலும் நீ தான் லீங்கிறது எப்படி சாங்க்கு தெரியும்னு கேட்குறான். ஏன் என்னை பார்த்தா ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாதான்னு அப்பாவி மாதிரி ஃபேஸ் வச்சுட்டு கேட்குறான். சரி சரி நீ பாப்புலர் தான், நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ அவனோட ஃப்ரெண்ட் சொல்கிறான், சாங் உன்னோட கையை பிடிச்ச உடனே நான் ரொம்ப பயந்துட்டேன். ஆன் த ஸ்பாட்லேயே உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்கன்னு நினச்சேன்னு சொல்லிட்டு வரான். இவனுக்கு என்ன சொல்லன்னு தெரியல. ஸோ சிரிச்சு மல்பிட்டு இருக்கான். அப்போ கீழே பார்த்தா சாங் வந்து 2 பசங்களோட நேமை நோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். பிரதர் நம்மளோட சீக்ரெட்டை வந்து நான் கீப் அப் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவன் அங்கேருந்து கிளம்புறான். 2 பேரும் கிளாஸ் ரூமுக்கு வராங்க. சார் வந்து ஓப்பனிங் செரமனி பற்றி சம் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. லீயோட பிளேஸில் வந்து அவனுக்கு யாரோ கிஃப்ட் வச்சுருக்காங்க. அதை பார்த்துட்டு அவனோட ஃப்ரெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் டேவே உனக்கு கிஃப்டா, நீ லக்கி தான் அப்படின்னு சொல்கிறான். அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். இந்த பெண்ணை பார்த்தா சீப்பாக இருக்கும்னு தோணலை அப்படின்னு சொல்லி லீயோட ஃப்ரெண்ட் சொல்கிறான். ஓப்பனிங் செரமனி முடிஞ்சதுக்கப்புறமா நான் இந்த பெண்ணை கிளாஸ் 11க்கு போய் ரிட்டர்ன் பண்ணிடுவேன்னு சொல்கிறான். ரிட்டர்ன் பண்ண போறியா? நீ அப்படி பண்ணனா அந்த பொண்ணு வந்து அப்செட் ஆயிடுவாள்ல அப்படின்னு அவன் ஃப்ரெண்ட் கேட்குறான். நான் ரிட்டர்ன் பண்ணல அப்படின்னா அந்த பொண்ணு வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்னு நினச்சிருவா. அது வந்து ரொம்ப தப்பு. அது மட்டும் இல்லாமல் நான் 9th தான் படிக்கிறேன், என்னால் டேட்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்கிறான். அவனோட ஃபுல் ஃபோக்கஸ் எல்லாமே அவன் கையில் இருக்க ரைஸ் பிரெட் மேலே தான் இருக்குது. எனக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாப்பிட்டுட்டு இருக்கிறான். என்னையிலேருந்து நீ இவ்வளோ நல்ல பையனான? நம்ம பக்கத்து கிளாஸில் ஒரு பையன் இருக்கிறான், அவன் வந்து போன செமஸ்டர்லேயே 3 கேர்ள் ஃப்ரெண்ட் மாற்றிட்டான் தெரியுமா அப்படின்னு சொல்கிறான். இப்படி நீ ரிட்டர்ன் பண்ணுறதுனால அந்த பொண்ணோட ஹார்ட் தான் பிரேக் ஆகும்னு சொல்கிறான். பிரேக் ஆகுமா? பட் எனக்குலாம் அப்படி எதுவும் ஃபீல் ஆகலையே. நான் அந்த பொண்ணை ஏமாத்துறதுக்கு இது எவ்வளவோ பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு புரித மாதிரி பொறுமையாக சொல்கிறேன் அப்படின்னு லீ சொல்கிறான். எல்லாரும் ஜிம்க்கு போங்கன்னு சொல்கிறாங்க. வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு லீயோட ஃப்ரெண்ட் கூப்பிட்றான். அப்படி அவன் எந்திக்கும் போது ஜூஸ் வந்து கீழே விழுந்துருது. அதை எடுத்து டெஸ்கில் வச்சுட்டு போகிறான். ஜிம்மில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருக்காங்க. கிளாஸ் வைஸ் எல்லாரும் உட்காருங்க அப்படின்னு சீட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ட்ராஷ் கேன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இவன் தேடிக்கிட்டு இருக்கான். அங்கே எங்கேயும் இல்லாததுனால அவனோட பேக்கெட்லேயே வைக்கிறான். இந்த டைம் ஜூனியர்ஸ் எல்லாம் சாங்க்கு ப்ரப்போஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறா. ஜூனியராக இருந்தால் என்ன, சீனியராக இருந்தால் என்ன, சாங் தான் எந்த பொண்ணு கூடயும் க்ளோஸாக பழகினது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ணு சொல்கிறா. பிரதர் சாங் வந்து எனக்கு ஸ்பீச் கொடுப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறான். எங்கே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் எட்டி பார்த்துட்டே இருக்கிறான். அப்போ அவனை சுற்றி வந்து எல்லாரும் காசிப் பேசிகிட்டு இருக்காங்க. லீ பெட்டரா இல்லை சாங் பெட்டரா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வச்சு தான் காசிப் பேசுகிறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து லீ கிட்டே கேட்குறாங்க, நீ சாங்கை பற்றி என்ன நினைக்கிறேன்ட்டு. என்ன பார்த்தா கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கப்புறமா திங்க் பண்ணுறான். ஃபஸ்ட் டைமாக நம்மகிட்ட வந்து ஒருத்தங்க இந்த மாதிரி டவுட் கேட்குறாங்க. நான் வந்து ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி தான் இதுக்கு ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சீனியர் சாங் வந்து ஹேண்ட்ஸமாக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவனோட கிரேடும் ரொம்ப நல்லா இருக்குது. அதிகமாக பேச மாட்டான் அப்படின்ட்டு அவனை பேட் பாய்லாம் சொல்ல முடியாது. அவனோட கேரக்டர் வந்து நல்லா தான் இருக்கும், நைஸ் பர்சன் தான் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா நைஸ் பர்சனா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற 3 கேர்ள்ஸும் அட் அ டைமில் இவனை பார்த்து திரும்புகிறாங்க. காசிப்காக திரும்புகிறாங்க. ஐயோ மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் திருன்னு முழிக்கிறான். அதோட சீன் வந்து இங்கே க்ளோஸ் ஆகுது. நான் உங்களுக்கு எப்படி ரிவ்யூ பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.